ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே கூட அழகாக கமெண்ட் சொல்கிறீங்க ஸ்டார்டில் தான் பெரிய ஃபேன் தான் நீங்க பிக் பாஸ் வந்துட்டு போய் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கு அண்ட் அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கம்மா. லைவ் ஓடுது நன்றி. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுலாம் வைங்களேன். ஏன் தமிழார்வம் வந்தது அப்படின்னா அது மட்டும் தான் தெரிஞ்சுது, வேற ஒன்றும் வரல. அதான் உண்மை. வந்துச்சு இங்க ஒரு பொண்ணு நான் கபடி பிளேயர் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஆர்வமா ஒரு 7 வருஷம் கபடி விளையாடணும். ஆனா அதுல மனிதனுக்கு போக முடியல. நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தேன். என்னன்னா என் கெரியர், என் ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்ச துறையா இருக்கும். என்னால சும்மா 40,000 சம்பளத்துக்கு யாருக்கும் வேலை செய்ய முடியாது. அப்ப எனக்கு என்ன வருதோ அதை என்னுடைய தொழிலா மாத்தணும்னு நினைச்சேன். பேசுறது வந்தது, அதுல நான் தகுதிப்படுத்திட்டேன். நிறைய வாசிக்க வேண்டியது, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. அதான் நான் சொன்னேன், நீங்க யாருன்றத கண்டுபிடிங்க. நான் பேசுறவன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதை ஒவ்வொரு நிப்பாட்டி. இதுதான் தமிழால். என்னுடைய ஆசிரியர் இருக்கார், என்னுடைய வாத்தியார் தமிழ் தனுஷ் ஸ்டாலின், அவர் முக்கியமான காரணம். அப்புறம் நிறைய புத்தகங்களையும் நிறைய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய அம்மா காரணம். வெளிநாட்டுல இருந்து எனக்கு தென்கட்சி கோஸ்வாமிநாதன் ஐயா, சாலமன் பாபு ஐயா, சுகீஸ்வரம் ஐயா பேசின அந்த கேசட்ஸை கொண்டு வந்து போட்டு பார்க்க வச்சு எங்க அப்பா காரணம். அப்படிதான் அந்த மொழி ஏற்படுமாச்சு. பிக் பாஸ் கப்பல் லைஃப் எப்படி இருக்குதோ இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பிக் பாஸ் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருச்சானா இல்ல. எனக்கு பெரிய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை திறக்கிறது, கனவு கோட்டையை திறக்கிறதுக்கான சாவி தான் இந்த பிக் பாஸ் வெற்றி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் போய் கதவை திறக்கணும், அதுக்கப்புறம் உள்ள படிகள் இருக்கு, அப்புறம் ஏறணும், போக வேண்டிய இடத்துல ரொம்ப நிறைய. சினிமாவில் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக உழைப்பிக்கும். இப்ப நான் உங்களை சொன்னது அந்த பொண்ணு கேட்டுச்சுல, நான் ஏன் பெரிய இடத்துக்கு போகணும், நான் ஏன் கலெக்டர் ஆகணும், நான் ஏன் ஒரு பெரிய போலீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுதான் இப்ப நான் பிக் பாஸ் டைட்டில் அப்படிங்கிற அங்கீகாரம் இப்ப உங்க எல்லாத்தையும் பேச வைக்குது. நாளைக்கு திரைத்துறைங்கிற பெரிய கலை ஆயுதம் என்கிட்ட கிடைக்கும் போது எல்லாரும் இந்த சமூகத்துல பேச விரும்புற விஷயத்த ஒரு பெரிய புரட்சியை எல்லாரும் பார்க்கிற பெரிய ஊடகத்தின் வழியா நிகழ்த்தலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சினிமாவை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற கேள்வி, அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, பெண்களுக்கு சமூகத்துல நிறைய பயம் இருக்கு, உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு பெண்கள் மேலதான் பயம். ஏன்னா அதை நாளைக்கு நீங்க பார்க்கலாம். உண்மையே அது முக்கியமானது மட்டும் சொல்றேன், மத்ததெல்லாம் விட்டுறேன். இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. நிறைய சாதனையாளர்கள் இந்த சின்ன விஷயத்தினால முடக்கப்படுறாங்களோங்கிற பயம் இருக்கு. இன்னும் இந்த பெண்கள் இதை சரியா கையாளாம சில நேரங்கள் திசை மாறி போயிடுறாங்களோ சின்ன வருத்தமும் இருக்கு, அந்த பயமும் இருக்கு. அதையும் நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். அந்த பொண்ணு சொன்னாங்க, நான் ஒரு கபடி பிளேயர், ஆனா எங்க வீட்டுல வந்து அந்த சின்ன ட்ரௌசர் போட்டு நீ ஏன் விளையாடுன்னு என்ன விட மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னேன். எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ட்ரௌசர் போட்ட யாரோ ஒருத்தனை எங்கேயோ பார்த்ததை வச்சு என் கூட சின்ன ட்ரௌசர் போட்டா பாப்பா யாராவது ஒருத்தன் தப்பா பார்த்துருவான் அப்படிங்கிறதுக்காக நான் விளையாட அனுப்ப மாட்டேங்கிற இந்த முட்டாள்தனத்தெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு. இப்ப நான் அந்த பொண்ணு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, பிஇல நல்ல மார்க் வாங்க, டிஸ்டிங்ஷன் வரைக்கும் வாங்க, எம்பி படிக்கிறது மெட்ராஸ் போங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்காத தான் பண்ணேன். நான் 12th படிக்கும்போது ரொம்ப சேட்டேன். பயோமேக்ஸ் குரூப் எடுத்து 1200 எக்ஸாம் எழுதுவோம், 934 மார்க். நான் உண்மையிலே நல்லா படிச்சுதான் நல்ல மார்க் வாங்கிட்டேன். 934 மார்க்னால நான் டிப்ளமோ எடுத்தேன். டிப்ளமோ எந்த ஆப்ஷனுமே கிடையாது, அங்க ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கல்ச்சுரல்ஸ் கிடையாது, எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனா நான் படிக்கிறது வந்து ஒரே வாய்ப்பு. நான் டிப்ளமோ முடிக்கும் போது நான் 92% மார்க் வச்சிருந்தேன். அதனால எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சு. அந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்டை வச்சு அதுக்கப்புறம் நான் கலைத்துறை சேர்ந்து போட்டேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியதுன்னா இதுல நல்ல மார்க் வாங்க, எம்பிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி மாதிரியான பெரிய காலேஜ் போய் சேருங்க. அங்க நீங்க டவுசர் போட்டு விளையாடுறீங்களா, ட்ராக் போட்டு விளையாடுறீங்களா, யாரும் பார்க்க முடியாது. அங்க கபடி விளையாடுங்க, அங்க இருந்து ப்ரோ கபடி செலக்ட் ஆகுங்க, அங்க இருந்து நேஷனல்ஸ் போங்க. இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவுக்கான மிகச்சிறந்த கபடி வீரராக நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்து. கேள்விக்கும் மோரோடு பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சௌந்தர்யாவை கேட்டீங்கன்னு சொல்லியிருந்தேன், பவித்ராவை கேட்டீங்கன்னு சொல்லியிருந்தேன், ஜாக்லினை கேட்டீங்கன்னு சொல்லியிருந்தேன். மஞ்சரி
சத்யாவா? சத்யா ஃப்ரெண்ட்ஸா? மச்சான சொல்லிடுறேன். வேற? ராணவா? ராணவ ஃப்ரெண்ட்ஸா? எப்படி பேசிருக்கீங்க? அப்புறம் தீபகனாவா? இந்த கூப்பிட்டு அண்ணன் கும்பகோணம் ஃபேமிலியோட போயிருக்காங்க. நாளைக்கு நம்ம ஊர் திருவிழா. இன்னைக்கு சாயங்காலம் இந்நேரம் தீபகனை காலையில் ரீச் ஆயிடும். நாளைக்கு நம்ம ஊர் திருவிழா. நான் தான் உங்களை பார்க்க வந்ததால லேட்டா போனேன். அண்ணன் திட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில ஜாக்கி நம்ம ஊர் திருவிழா வர்றாங்க. மஞ்சள் வர்றாங்க. என்ன மஞ்சள் எல்லாம் பயன்படுத்தி சாச்சரா வர்றாங்க. கட்சி வர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க. நீங்களும் வாங்க. அப்புறம் வேற விஷாலா? விஷாலுக்கு மெடிக்கல் மேக்ஸ் இருக்குது. நான் சொல்லுங்க. வேற யாரையா சொல்லணுமா? அருணா? அருண் மேக்ஸா? அப்புறம் யாரு? எங்க அம்மாவை கேட்டு சொல்றீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அம்மாவை கேட்டு முத்துக்குமரனை கேட்டு சொல்றாங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த 5 வருஷத்துக்காக நான் ரொம்ப அவளோட காத்திருக்கேன். சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா மகளிர் பேசுனீங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நானே அப்படியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான உயரத்துக்கு வர்றதுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்து.